அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இது வந்து பாருங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப் இப்போ ஈவினிங் 6 மணிக்கு மேலே தாங்க நான் ஓப்பன் பண்ணேன். இது 2வது குரூப்புங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 120 பேர்த்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, சபரிமலையாக இருக்கட்டும் இல்லை வெளியில் பார்க்கும்போதாக இருக்கட்டும், ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா பேச மாட்டீங்களான்னு கூட தெரியல, ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்களா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்களான்னு கூட தெரியல, எப்படி மெசேஜ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. ஓப்பனாக ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களை நான் அண்ணனாக பார்ப்பேன், அப்படி இல்லைனா தம்பியை பார்ப்பேன். இந்த சீன் போடுற கேரக்டர்லாம் சத்தியமாக நான் கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன். அது மாதிரி நான் நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புல்மேட்டு பாதையெல்லாம் என்னை கலாய்க்காதவங்களாம் யாருமே இல்லை. அதையும் மீறி நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் எல்லாமே அந்த சபரிமலையோட ஐயப்பனால் எனக்கு கிடச்சது. அதுக்கப்புறம் புல்மேட்டு பாதைங்கிறதும் அவ்வளோ டெவலப் ஆனிச்சு. 4.5 கோடிக்கு பேருக்கு மேலாம் பார்த்தாங்க. மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வந்து கூட புல்மேட்டு பாதையில் ஏறி சாமி தரிசனம் பண்ணினாங்க. ஸோ மற்ற பசங்களை மாதிரிலாம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் தாராளமாக என்கிட்ட கூச்சப்படாமல் பேசலாம், வாடா போடான்னு கூட பேசுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து வெளி ஊர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைக்குதுன்னா இது எல்லாமே அந்த சபரிமலையோட ஐயப்பனோட அருளால் மட்டும்தான். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி கேரக்டரான ஒரு பையனே கிடையாது. நீங்கள் தாராளமாக என்கிட்ட நீங்கள் பேசலாம், கால் பண்ணி பேசலாம். எத்தனையோ பேர்த்துக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன், கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளவோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்னை பார்த்து இந்த கூச்சப்படணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன், உங்களை மாதிரி ஒரு பையன்தான். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எல்லாருமே மெசேஜ் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு என்னால் ரீப்ளை பண்ண முடியாது. இன்ஸ்டாவிலையாக இருக்கட்டும் எதுலையாக இருக்கட்டும், அவங்ககிட்ட நான் அவங்களுக்காகவே ஒரு வீடியோ போட்டு சாரி கேட்டுருவேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தாங்க நான். ஸோ அதனால் என் கூட யார் பழகினாலுமே அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க, அவ்வளோ ஜாலியாக அவங்களையும் நான் மாற்றிடுவேன். என்னுடைய கேரக்டரே அதுதான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஒவ்வொரு நாள் அப்டேட் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் வந்து நான் ஓப்பன் பண்ணிடுவேன். அதாவது எப்படின்னா, சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே மெசேஜ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் பழகுவோம். மற்ற 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு அப்டேட் மட்டும் தான் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தினாலையும் மெசேஜ் பண்ணால் குரூப்பில் வந்து ஒரு மாதிரி ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நான் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இதில் வச்சுருவேன். அப்போ நீங்களும் என்கிட்ட பேசலாம், நானும் உங்கள்கிட்ட பேசலாம். நம்ம ஃபாலோவர்ஸ் பேசுவாங்க, வெளியூர்லேருந்து பேசுவாங்க, வெளி மாநிலத்திலேருந்து பேசுவாங்க, வெளிநாட்டிலேருந்து பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு புது அனுபவம் தாங்க. நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி தான். ஸோ அதனால் நீங்கள் வெக்கமே பட தேவையில்ல, ஜாலியாக நம்ம இருக்கலாம்.